மதுரை மாநகரில் அடியவர்களுக்காகவும் உலக உயிர்களுக்காகவும் சிவபெருமான் நிகழ்த்திய அற்புத விளையாடல்களை விளக்கும் மகத்தான நூலே திருவிளையாடல் புராணம். 16ஆம் நூற்றாண்டில் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய இந்த நூலில் மீனாட்சி அம்மன் உடனுரை சொக்கநாத பெருமான் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்கள் விரிவாக சொல்லப்படுகின்றன. மதுரை காண்டம் 18, கூடம் காண்டம் 30, திருவாலவாய் காண்டம் 16 என 3 பிரிவுகளில் வருகிறது. பெரிய புராணம் சிவனின் வலக்கண்ணாக, கந்த புராணம் நெற்றிக்கண்ணாக, திருவிளையாடல் புராணம் இடக்கண்ணாக போற்றப்படுகிறது. கல்யாணைக்கு கரும்பு கொடுத்ததும், நரிகளை குதிரைகளாக்கியதும், வைகை ஆற்றில் மண் சுமந்ததும் இந்த நூலின் புகழ்பெற்ற அத்தியாயங்கள். 3363 பாடல்களால் அமைந்த இந்த காவியம் பக்தி, தமிழ் பெருமை, மதுரை வரலாறு அனைத்தையும் ஒருங்கிணைத்த தெய்வீக காவியமாகும்.